கானாடு காத்தான் அரசு மருத்துவமனையில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ள சிறிய ஊர் கானாடு காத்தான் என்று அழைக்கப்படும் செட்டிநாடு. பல தொழிலதிபர்களை தமிழகத்திற்கு தந்துள்ள இந்த ஊரில் இயங்கும் அரசு மருத்துவமனை விரைவில் 100 காணவிருக்கிறது. ஆனால் அடிப்படை வசதிகளை பொறுத்தவரை அந்த மருத்துவமனை 0 தான் என்கின்றனர் அந்த ஊர் மக்கள். அவசர சிகிச்சை என்று நோயாளிகளை அழைத்து வந்தால் அங்குள்ள மருத்துவர்கள் ஏதாவது காரணம் கூறி வேறு இடங்களுக்கு அனுப்பிவிடுவதாக அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ள சிறிய ஊர் கானாடு காத்தான் என்று அழைக்கப்படும் செட்டிநாடு. பல தொழிலதிபர்களை தமிழகத்திற்கு தந்துள்ள இந்த ஊரில் இயங்கும் அரசு மருத்துவமனை விரைவில் 100 காண இருக்கிறது. ஆனால் அடிப்படை வசதிகளை பொறுத்தவரை அந்த மருத்துவமனை 0 தான் என்கின்றனர் அந்த ஊர் மக்கள். இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 100 வருஷம் பாரம்பரிய ஹாஸ்பிட்டல் சார். இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் வர்றாங்க, ஒரு இது எமர்ஜென்சி கேஸ் சுத்தராக பார்க்குறதில்ல, நைட்டு சுத்தராகவே இல்லை, அறவே நைட்டுங்கிறது யாருமே ஒரு எமர்ஜென்சிக்கு வந்தால் டக்குன்னு வேறு இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ரெண்டாவது என்னன்னா நைட்டு டாக்டர் கண்டிப்பாக வேணுங்க, டாக்டரே இல்லை. இங்கே சுகாதார கேடு அதிகமாக இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா புல் புதர் மண்டி கிடக்குது. அரசு மருத்துவமனைக்கு வர்றவங்க பிணி தீர்க்கும் மருத்துவமனையாக இருக்கணும், இங்கே பிணியை வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. அரசு மருத்துவமனையில் இரவு பணி மருத்துவர்கள் இங்கே யாரும் தங்குறதில்ல, மருத்துவர் தங்குறதுக்கு வசதிகள் இங்கே இல்லை. அவசர சிகிச்சை என்று நோயாளியை அழைத்து வந்தால் அங்குள்ள மருத்துவர்கள் ஏதாவது காரணம் கூறி வேறு இடங்களுக்கு அனுப்பிவிடுவதாக அதிருப்தி தெரிவிக்கின்றனர் கானாடு காத்தான் மக்கள். இரவில் மறந்து கூட இங்கு மருத்துவர்கள் இருப்பதில்லை என்பதும் குற்றச்சாட்டு. அது ஒரு பொண்ணுக்கு கானாடு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தா இங்க வந்த உடனே இங்க பாக்குறதுக்கு டாக்டர் இல்ல, நீங்க வெளியில கொண்டுகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டா. இங்க இருந்து காரைக்குடிக்கு கொண்டு போய்த்தோம், சிஹெச்சுக்கு கொண்டு போய்த்தோம். போகும்போதைய இடையில குழந்தை தவறி போச்சு வயிற்றுக்குள்ளே. இங்கே ஆள் தான் இல்லைன்ட்டு ஆகலை. எந்த டயத்துக்குமே நாங்கள் வந்தால் எந்த ஒரு கேஸும் வந்தாமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறா, வெளி இடத்துக்கு அனுப்பிடுறாங்க சார். அப்புறம் எதுக்கு சார் எங்களுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு? நாங்கள் எங்களுக்கு ஆபத்துக்கு தானே சார் ஹாஸ்பிட்டலு, எதுவுமே இல்லாத போது அப்புறம் என்னத்துக்கு? முன்பு புதுக்கோட்டை மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக பெரிய மருத்துவமனையாக விளங்கிய இது தற்பொழுது மரணப்படுக்கையில் கிடப்பதாக கொந்தளிக்கின்றனர் மக்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட மோசமான நிலையில்தான் தற்பொழுது அந்த மருத்துவமனை உள்ளது எனவும் கூறப்படுகிறது. கானாடு காத்தான் அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டால் சுமார் 30 கிராம மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இதன் அவலநிலை குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழியை தொடர்பு கொண்டு புதிய தலைமுறை வினவியது. அதற்கு பதிலளித்த அவர் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாசர்.